தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு அவசர சட்டத்தின் அடிப்படையில் மஞ்சு விரட்டு போட்டிகளுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசின் விதிகளுக்கு உட்பட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. விவசாயம் செழிக்க உழைத்த மாடுகளுக்கு நன்றி கடனை தெரிவிக்கவும் தமிழர்களின் வீரத்தை பறைசாட்டவும் இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது. காளைகளை வளர்ப்பது இன்றும் கௌரவமாக கருதும் கிராமங்கள் உண்டு. பாரம்பரியமாக தொடர்ந்து காலத்தை கூட நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாத எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து விவசாயிகளுடைய விழாவாக இருந்து அந்த மாடுகளுக்கு நன்றி கடனாக மாட்டு பொங்கல் என்று வைத்து, வீட்டு பொங்கல் போக மாட்டு பொங்கல் என்று வைத்து நன்றி கடனாக செயல்பட்டு அந்த மாடுகளோடு விளையாடி உறவோடு மாடு என்று பார்க்காமல் நம்மை போன்று உடன்பிறப்பாகவே நினைத்து குழந்தைகள் அத்தனையும் துள்ளி விளையாடுகின்ற ஒரு காலத்தில் ஓடுகின்ற போது பிடிக்கின்ற பொழுது இது விளையாட்டாக வளர்ந்து அது பிறகு என் மாட்டை பிடித்துப்பார் என்று சேலஞ்ச் பண்ணுகின்ற அளவிற்கு, மற்றவர்களை சொல்கின்ற அளவிற்கு, கட்டினால் நீ பிடித்து விட்டால் என்னுடைய மாட்டை பிடித்து விட்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிற அளவிற்கு. தை மாதம் முதல் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போட்டிகள் தொடங்க உள்ளதால் காங்கேயம், புலிகுளம், பாக்கூர் காளைகள் என பல வகையான நாட்டு இன காளைகளுக்கு தற்போது பயிற்சி அளித்து வருகின்றனர் மாட்டின் உரிமையாளர்கள். இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆலவிளாம்பட்டியில் உள்ள தனது தோப்பில் 11 காளைகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 17 மாவட்டத்திலேருந்து 19 மாடு ஒரே இடத்துல கொண்டு வந்து காலையிலேருந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நாங்கள் வருஷம்லாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரே இடத்துல இன்றைக்கி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி எந்த மாடு எந்த வாமப்பில் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி ஒரே இடத்துல கொண்டு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களும் எங்கள் அமைப்பில் இருக்கவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவற்றில் பல காளைகள் தமிழகத்தின் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை குவித்துள்ளன. முத்தாய்ப்பாக சேலம் தம்பட்டியில் காரை பரிசாகவும், பாலமேட்டில் தமிழகத்தின் சிறந்த காளை என பெயரெடுத்த மயிலக்காளை இவரது காளைகளே. இதுவரை மாடுகளுக்கு நீச்சல் பயிற்சி, மணல் மேடுகளில் பயிற்சி என அளித்து வந்தவர் தற்போது 1 மாத காலமாக காளைகளுக்கு காலடி மண்ணை கொத்தும் பயிற்சி அளித்து வருகின்றார். இருக்க காளைகள் எல்லாமே ரொம்ப தலை சிறந்த காளைகள். இதை எப்பவுமே தொய்வடையாமல் பார்த்துக்குவோம். அதாவது ஆஃப் சீசன் லீவுன்றதுக்கு இல்லாமல் இல்லை, பட் நம்ம ஆன் சீசனில் வாரத்தில் 3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஆஃப் சீசனில் 10 நாளைக்கு ஒரு தடவை ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ஆனால் ட்ரைனிங்லேயே தான் இருக்கும், அந்த வார்ம் அப்லேயே தான் இருக்குமே தவிர மாடு குறையாது. இங்கே இருக்க மாடுங்களை பார்க்குறதுக்கே குறைஞ்சது கிட்டத்தட்ட 35 பேர் கிட்டத்தட்ட மாடுங்களை பார்த்துக்கிறதுக்கே இருக்கிறாங்க. 11 காளைகள் கிட்டத்தட்ட இருக்குது. ஒவ்வொரு மாடும் அதோட பர்ஃபார்மன்ஸை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி ட்ரைனிங் கொடுப்போம். மாடுபிடி வீரர்களும் கடந்த 1 மாத காலமாக காப்பு கட்டி தினமும் ஒரு வேளை விரதம் இருந்தும் காலை மாலை என 2 வேளைகளிலும் பயிற்சி எடுத்து வருகின்றனர். காளைகளுக்கு இணையாக நீச்சல் பயிற்சி, நடை, ஓட்டப்பயிற்சி மற்றும் சத்தான உணவுகளை உண்டு காளைகளை பிடித்து நமது பாரம்பரிய விளையாட்டை காக்கும் முனைப்பில் உள்ளனர் நமது மாடுபிடி வீரர்கள். இப்போ ஜல்லிக்கட்டு அடுத்த மாதம் வர்றதுனால சிறப்பு பயிற்சி இதுக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டான உணவு எல்லாமே உடம்பு டெம்பர் ஏறுறதுக்காக, இல்லை குதிரை வலு வருவதற்காக பருத்தி வதை இந்த மாதிரியான டைட்டான உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டை நாட்டு மருத்துவர் வருவாப்பில். அவர் சில மருந்துகள் மாட்டுக்கு போடுவாப்பில். திகப்பு வராமல் இருக்க, கால் வலி வராமல் இருக்க, நல்ல வீரியமாக இருக்கிறதுக்காக சில நாட்டு மருந்தெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். விரைவில் நடைபெறவுள்ள பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியினை காண தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த ஆவலுடன் உள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.